ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையரிசியமாக வைக்கிற மட்டன் குழம்பு மாதிரி நான் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கு மட்டன் வாங்கிட்டு நல்லா கள்ளி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஊற்றி கழுவி வச்சாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சுத்தமான செக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும்னு சொல்லணும். கலையரிசி கறி குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பை சேர்த்துட்டு தேங்காய் விழுது இருக்குல்லங்க, அந்த சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி அந்த விழுதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கலையரிசி, அப்புறமா லாஸ்ட்டில் சேர்த்துக்குவாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லா தூளும் சேர்த்துட்டு அந்த தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள் அதை போட்டு நல்லா கிண்டிட்டு அது கொஞ்சமாக அந்த மசாலா பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு கறியை வேக வச்சுருப்பாங்க கள்ளி தண்ணி ஊற்றி, அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே கறியை ஊற்றிடணும்னு சொல்லுவாங்க கலையரிசி. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக நறுக்கி 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். நான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துலேயுமே உருளைக்கிழங்கு போடாமல் இருக்க மாட்டோம். இப்போ நல்லா கொதித்து மசாலா பச்சை வாசனை போனோன்னே மீதி இருக்க தேங்காயும் ஊற்றி மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி குழம்ப கிண்டு கிண்டி கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குனா அருமையான மட்டன் குழம்பு ரெடி.